Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 932 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சோபா மாஸ்க பாத் ஹவுஸ்ல பாத்துட்டாங்கல்ல. இவன் ஜெர்மா 66ன்னு தெரிஞ்ச உடனே பேசல் ஹாக்கின்ஸுக்கும் ட்ரேக்குக்கும் தூக்கி வாரி போடும். ஏன்னா நார்த் ப்ளூவை சேர்ந்த எல்லாத்துக்குமே சோராவோட ஸ்டோரி நல்லாவே தெரியும். வாரியர் ஆஃப் த சீ நிஜமாவே இவன் தானா அவன் தானான்னு ஆடி போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. இந்த கலவரத்துல சுத்தி இருக்காங்களே மக்கள், அவங்க எல்லாருமே அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் எல்லார் காலையும் பார்த்து முடியல, நில்லுங்க நில்லுங்கன்னு எவ்வளவு ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, ஆனா நிக்க மாட்டாங்க. பயத்துல ஓடுற மாதிரி அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. உடனே ஹாக்கின்ஸ் அவங்கள விட மாட்டேன்னு சொல்லி அட்டாக் பண்ண போவானா. இடையில சஞ்சய் வந்து தடுத்து, ஏன்டா கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே நீ லேடிஸ் மேல கைய வைப்ப, இன்னைக்கு உங்களை பொழக்காம விட மாட்டேன்னு பறந்து பறந்து 2 பேத்துக்கும் தண்ணி காட்டுவான். அதுவும் அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே. அவனும் சும்மா இல்ல, பயங்கரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா சஞ்சய் பயங்கர ஸ்பீடுங்கிறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ட்ரேக் பார்த்துட்டு, ஏன்டா நீ ஈவில் ஆர்மில ஒரு மெம்பர், அப்புறம் ஏன்டா இங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ஸ்டெல்த் பிளாக்மா. அவன் கடுப்பாயி, மெண்டல் பையல, என் பேரு சோபா மாஸ்க், ஸ்டெல்த் பிளாக் இல்லமா. என்ன இருந்தாலும் நீ ஜெர்மா ஆள் தானேன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவானுங்க. இங்க நம்ம ஆளுக்கே குழப்பம், எது சோபா மாஸ்கான்னு இப்பதானே பேரை ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கேக்குறாங்க. அதனால அங்க அவனுக்கு கூட சண்டை போட்டு இருக்கும் போதே திடீர்னு நம்ம சஞ்சய் மறைஞ்சிருவானா. எங்க போனான்னு தேடிட்டு இருக்க அந்த கேப்ல அழகா அவங்க 3 பேர்த்தையுமே காப்பாத்திட்டு அங்க இருந்து பறந்துருவான். இருந்தாலும் பாத்துருவானுங்க, இந்த மாதிரி வேலையை ஸ்டெல்த் பிளாக்கால மட்டும் தான் பண்ண முடியும். என்ன ஆனாலும் சரி நெக்ஸ்ட் டைம் அவனை விடவே கூடாதுன்னு வெறியோட சொல்லுவானுங்க. இந்த டைம் 4 செவுத்துக்குள்ள வச்சே புடியும்ல, அடுத்த டைம் சண்டை போட்டா மட்டும் இரும்பு பூட்டிகளை வச்சா சண்டை போடுவானுங்க. ஓபன் ஸ்பேஸ் எப்படி வேணாலும் எஸ்கேப் ஆவான். ஸ்டூபிட் பாய்ஸ். சரி, இங்க ஒரு வழியா சஞ்சய் காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டான். ஆமா, இது என்னடா கன்றாவியான கெட்டப்னு கேட்டா அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன்மா. அந்த டைம் மூக்குல காட்டுத்தனமா ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். ஐயோ ரத்தம் நிறைய போகுதுன்னு சொன்னா, இந்த டைம்ல நான் செத்தா கூட சந்தோஷமா சாவேன்பா. ஏன்னா லேடிஸ் 3 பேர்த்த காப்பாத்திட்டாராம். ஷினோபுவை கண்டிப்பா லேடின்னு ஒத்துக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, இப்ப இவங்க தப்பிச்சு போறது எபிசோட் டவுன். ஆமா, இவன் போற டைரக்ஷனை வச்சு அவனுக்கு கண்டுபிடிச்சிடலாமே எந்த பக்கம் போறாங்க, எந்த டவுனுக்கு போறாங்கன்னு. ஏன்னா நடுவுல தான் ஃப்ளவர் கேபிட்டல், அதை சுத்தி தான் மத்த ஏரியா. இவன் போற ஆங்கிள வச்சு அசால்ட்டா கண்டுபிடிச்சு போயிடலாம். என்ன வில்ல பயலுகளோ, நம்ம பயலால பறக்க முடியல, டயர்டா இருக்குது, ரத்தம் நிறைய போயிருச்சுல்ல. பட் இருந்தாலுமே கஷ்டப்பட்டு பறந்து போவான். இப்போதைக்கு இவங்களோட மெயின் பஞ்சாயத்து என்னன்னா, கால்ல போட்டிருக்க அந்த கிரசன் மூன் டாட்டுவானு கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னா அவனுங்க ஊரு முழுக்க சல்லடை போட்டானுங்கன்னா டெஃபினட்டா இவங்களுக்கு சேர்ற ஆளுங்க எல்லாத்தையுமே பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுவானுங்க. இந்த மேட்டர் எப்படி அவனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தான் தெரியல. அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா, நம்ம லாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல 3 பேரு, அவனுங்க 3 பேருமே மாட்டிட்டானுங்க. சோ இப்போ அனிமல் கிங்டம் பைரட்ஸ் எல்லாம் லாவோட ஃப்ரெண்ட்ஸுகளை தூண்டிலாம் யூஸ் பண்ணி அவனை பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லா போனானா கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணிடுவா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. அப்படி சொன்ன உடனே நம்ம ஷினோபுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, அவனுக்கு என்ன ஆகும் ஏதாவும்னு யோசிக்காம ஃப்ரெண்ட்ஸுகளை காப்பாத்த போறான்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கா இருக்காங்க. இவளுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே, அதனால ஃபீல் பண்ணுவா. இப்போ எப்படியாச்சும் போய் அவனை தடுத்தே ஆகணும், இல்லன்னா மொத்த ஃப்ளவர் கேபிட்டலுமே குழப்பத்துல மூழ்கிரும். அப்படியே கட் பண்ணி அந்த ஜெயில தான் காட்டுறாங்க. லூஃபி அட்டாக் பண்ண ஒரு பெரிய கூட்டமே வருது. முன்னாடி வெறும் 5 பேர் தான், இந்த டைம் அதுக்கும் மேல ஆளுங்க வருவானுங்க. வந்தவனுங்களால லூஃபியை தொட கூட முடியல, அசால்ட்டா எஸ்கேப் ஆகி அடிச்சிட்டு இருப்பான். அங்க இருக்க காட்ஸுங்க பூரா லூஃபியோட ரத்தம் தெரிக்கணும், அதுக்காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாறுமாறு தக்காளி சொரிதான் யா ஒரு அடிச்சு நவுத்தே அப்படின்ட்டு வேற லெவல்ல நம்மால போட்டு தள்ள உற்சாகமா உசுப்பேத்திட்டு இருப்பானுங்க. லூஃபி எல்லாத்தையும் கேஷுவலா அடிச்சு துவச்சு எடுப்பானுவீங்க. இதுக்கு முன்னாடி அந்த சீப்ரிசம் ஸ்டோன் கஃப கையில போட்டுட்டு இருந்ததுனால பயலுக்கு ரொம்பவுமே ஹெவியா இருந்துச்சு. இப்ப அது சடனா இல்லன்னு உடனே பய ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றான். 3வது செட் வந்தவனுங்களை பூரா கம் கம் கேட்லிங்னு சொல்லி அடிச்சு திரிய விடுவான். முன்ன இருந்ததை விட அவனோட வேகமும் பவரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத அவனால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம பய டயர்டே ஆகல. வாங்கடா வாங்கடா எத்தனை பேர் வேணாலும் வாங்கடான்னு சண்டைக்கு ரெடியா இருப்பான். அப்ப அந்த காட்ஸுங்களை சில காவாலி பழுக அவனை தொட முடியல, ஆனா அந்த கிழவன் இருக்கான்ல அவனை முதல்ல போட்டு தள்ளுவோன்னு சொல்லி பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. ஜஸ்ட் மிஸ் மண்டை 2ஆ பறந்துருக்கும். லூஃபி அடிச்சு தெரிய விட்டுட்டான். அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி நீ மன்னிச்சிருப்பான் பாரு. அவன் மட்டும் தனியா இருந்திருந்தான்னா அசால்ட்டா எல்லாத்தையும் தெரிய விட்டுருப்பான். இப்ப இவரையும் பத்திரமா பாத்துக்க வேண்டி இருக்குது. அதனால அதுக்காகவே அவரு நீ என்னையெல்லாம் கண்டுக்காத, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடு, எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை எல்லாம் பாரு. லூஃபி என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாலும் அது எனக்கு பத்தலாம்பா. இன்னுமே பயலுக்கு பவர் அதிகமா தேவைப்படுது. இதை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் ஜம்ப் பண்ணி வருவானுங்க. எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு பத்தல பவர் பத்தலாம்பா. எதை மீன் பண்ணி இப்படி சொல்றான்னா, கைடோவை அட்டாக் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுகளை இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டானேன்னு கொல்ல வெறியில சண்டை போட்டிருப்பான். அந்த டைமுங்கும் போது அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை இறக்கியிருப்பான்ல. ஆனாலுமே அந்த டைம் அந்த அடி எல்லாத்தையுமே கைடோ அசால்ட்டா வாங்கிட்டு அடிச்ச அடிக்கான எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம ரிட்டன் லூஃபியை ஒரு அடி தான் அடிச்சிருப்பான். அப்படி அடிச்ச அடியில லூஃபி எல்லாம் செதறி போய் திருச்சடிச்சு வந்து விழுந்தா, அதுவும் பவுன்ஸ் ஆகி. அதுலயே தெரிஞ்சிருச்சு கைடோ
கைடோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அப்ப அவனை காலி பண்ணுனா நம்ம பையன் எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த ட்ரைனிங் பீரியட் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா ஒரு பெரிய சைஸியான ரெயிலியை அட்டாக் பண்ண பாஞ்சு வரும்போது அவர் ஜஸ்ட் கையை நீட்டி அவர் பவரை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒக்கா மக்கா அதாதண்டி யானை ஒரே செகண்ட்ல அங்கேயே மட்டை. அதை யோசிச்சு பார்த்துட்டு கரெக்ட், எனக்கு இப்போதைக்கு தேவை அதுதாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா லேண்ட் ஆஃப் ஆனோல ஈஸ்ட் சைடு இருக்க அந்த ரிங்கோங்கிற இடத்த காட்டுறாங்க. அதான் பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குமே அங்க பாத்தீங்கன்னா ஒரு வீணா போனவன் சாம்ராய்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அவங்கள போட்டு தள்ளிட்டு அவங்க வச்சிருப்பாங்களே கத்தி அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவான். நாட் ஓன்லி கத்தி, என்னென்னலாம் ஆயுதம் கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவான். ஆனா ஒன்லி ஆயுதம், எந்த ஆயுதம் எல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஜோரோ நின்றுட்டு இருப்பான். அட மேட்ரு என்னன்னா ஜோரோவோட ஸ்வாட ஒருத்தன் திருடிட்டு போனான்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போறான்னு சொன்னாங்கல்ல, அந்த வீணா போனவன் இவன் தான். ஜோரோ கண்டுபிடிச்சிட்டான். என்கிட்ட அந்த கத்தியை குறான்னு சொன்னா கொய்யால இது ஒண்ணு உன்னோட கத்தி இல்ல, அது லேண்ட் ஆஃப் ஆனோவை சேர்ந்தது. இந்த ஷுசோய் ஸ்வாட் வந்து லேண்ட் ஆஃப் ஆனோவோட லெஜெண்டரி சாமுராயோட டூமாவோட கல்லறையில இருந்தது. அது திருடு போயிருக்குது, அதை நீ தான் பண்ணிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் உயிரோட வந்து சண்டை போட்டு அவனை இவன் ஜெயிச்சு அதை வாங்கினான்னு இந்த லூசு பயிலுக்கு எங்க தெரிய போகுது. சொன்னா மட்டும் என்ன நம்பவா போறான்? ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, இல்லைன்னா உன்னை பொழந்து கட்டி மிச்சம் இருக்க உன்னோட ஸ்வாட்ஸை நான் எடுத்துருவேங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படின்னா நீ வெப்பன் கலெக்டரா? கொய்யால இவ்வளவு வெப்பன்ஸை வச்சு நீ என்னடா பண்ண போற? எங்களுக்கும் நிறைய வெப்பன்ஸ் தேவைப்படுது, உன்னோட வெப்பன்ஸை வேணா நான் கலெக்ட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கத்தி எடுத்து ஓங்கி அட்டாக் பண்ணுவான். அவன் அசால்ட்டா நம்ம ஜோரோவோட அட்டாக்கை தடுப்பான். அந்த எடுபட்ட மூதேவி ஒரு சாமுராய் போல. அவன் நம்ம சாமுராய் பார்த்துட்டு டே திருட்டு பயில, உன்னை நான் இங்கே காலி பண்ண போறேன், உன்னை லூசு பயில, நான் திருடன் இல்ல, நான் ஒரு பைரட்டுன்னு மாசா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.